கேக்குதாமா? வணக்கம்மா. யாரோ ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. வணக்கம். குரல் கேட்கலாமா? யாரோ ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. பரவாயில்ல. எப்பவுமே தமிழ் படிக்கிறதுக்கு காலையில படிக்கிறது தான் ரொம்ப நல்ல நேரம். அதிகாலை துயிலெழு அப்படின்னுவாங்க. அந்த பழக்கமே நம்ம தலைமுறைக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா காலையிலேயே இன்னைக்கு ஒரு 15-16 பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வளம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களுக்கு வரவேற்போம். காலையில படிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. 6 மணிக்கெல்லாம் கூட வகுப்பு நடத்திருக்கேன். உங்களுக்காக நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் மிக அதிகம் இல்லை அப்படிங்கிறதால 7 இருந்து 8:30 அப்படிங்கிற அடிப்படையில வச்சிருக்கோம். ஐஏஎஸ் போன்ற படிப்புகளுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் படிக்கிறோம். அதனால நம்ம 6 மணிக்கு தொடங்குவோம். இப்ப டிஎன்பிஎஸ்சி பொறுத்த மட்டும் நமக்கு நம்ம விளம்பரங்கள்லயே நம்ம சொல்லி சார் வாய்ஸ் கேட்கல. சார் வாய்ஸ் கேட்கல. சார் சவுண்ட் கேட்கல சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கேட்கவே இல்லை வாய்ஸ். சார் வாய்ஸ் கேட்கல. மெசேஜ் பண்ணுவோம். எவ்வளவு நம்ம குரல் கேட்கலாமா? எடுத்தோடனே கேக்குதான்னு கேட்டேன். கேட்டுச்சு சார். நீங்க காலையில எந்திரிச்சு படிக்க வந்திருக்கீங்க. அந்த 7 மணிக்கு நீங்களா? அது வரையும் தான் 7 to 7. அது வரைக்கும் தான் கேட்டுச்சு. சரி சரி, டெக்னிக்கல் எரர் வந்திருக்கு. ரைட். அப்போ இந்த தமிழ் இதை பொறுத்த மட்டும் நமக்கு மொத்தம் 100 கேள்விகள்ல முதல் அலகிலே 25 கேள்விகள். அலகு 1ல பாத்தீங்கன்னாக்கா சிலபஸ் ஒரு 6 இருந்து 7 வரை தான் தந்திருக்கிறாங்க. ஆனால் அதுதான் நம்ம இந்த பேப்பருடைய மையமான அலகு அலகு 1 தான். ஏன்னா அதுல 4 ஒரு பங்கு மார்க் 100க்கு 25 மார்க் ஃபர்ஸ்ட் யூனிட். பொதுவா பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி பிரித்து எழுது சேர்த்து எழுதுன்றது மட்டும் நம்ம பொதுவா படிச்சிட முடியாது. அடிப்படையான இருக்கிற சில இலக்கணங்களை திரும்பி பார்க்கணும். முதல் அலகு மட்டும் படிக்கிறதுக்கு அடிப்படையான சில இலக்கணங்களை ஒரு 3-4 நாட்கள் படிக்கணும். உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், சார்பு எழுத்துகள், அதுலயே குற்றியல் உகரத்தை தனியா படிக்கணும். லகர லகர ஈர்ப்பு புணர்ச்சி, இந்த மாதிரி ஒரு 3-4 நாள் நம்ம இலக்கணங்களை நடுவில் படிக்கணும். வேற்றுமை உருவுகள் இதெல்லாம் படிச்சாதான் இந்த சேர்த்து எழுது பிரித்து எழுது என்ற பகுதிகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில தான் நம்முடைய ஐயா ஆக்கி பரந்தாமன் போன்றவர்கள் அவங்க புத்தகம் ரெஃபரன்ஸ் வச்சோம். ஆக்கி பரந்தாமனோ அல்லது நம்முடைய இறை குருவனார், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் இந்த வல்லெழுத்து மிகுமிடங்கள் மிகா இடங்கள்லாம் எழுதும்போது இந்த இலக்கணங்கள் அடிப்படையா வச்சுதான் எழுதுவாங்க. அதுல முதல் யூனிட் தான் நம்முடைய சிலபஸ்ல ரொம்ப முக்கியம். காரணம் உங்களுக்கு பார்வையில பார்த்தாலே தெரியுது, 25 கேள்விகள் அதுல இருக்கு. 2வது யூனிட்டுடைய சிலபஸ பெருசா தந்திருக்காங்க. ஆனா 15 கேள்வி தான். அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல 25 கேள்விகள், செகண்ட் யூனிட்ல 15 கேள்வி. செகண்ட் யூனிட்ல ஏன் சிலபஸ் அவ்வளவு பெருசா போட்டிருக்காங்கன்னா
அது ஒண்ணுக்கும் விளக்கம் தந்துடுறாங்க. இப்போ ஒரு எழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல்னா கீழே 2வது இதுல பாருங்க, சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல் என்றால் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்திருக்காங்க. பயிலுதலா எழுதுதலா. வானில் முகில் தோன்றினாள் என்று சொன்னால் மழை பெய்யினா அது முகிலா நட்சத்திரம். அப்ப அதுக்கு ஒண்ணுக்கும் இங்க எடுத்துக்காட்டு தந்திருக்கிறாங்க. அதனாலதான் செகண்ட் யூனிட் பெருசா. பேச்சு வழக்கிலிருந்து பிழை திருத்தம். நேற்று மழை பெய்ஞ்சது, நேற்று மழை பெய்தது. அந்த அடிப்படையில் நம்ம டிஎன்பிசிக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா செகண்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் எடுத்துக்காட்டுகளை இதுதான் அப்படின்னு புரியுற மாதிரி தந்திருக்காங்க. அடுத்த முக்கியமான யூனிட் வந்து 3வது யூனிட். 3வது யூனிட்ல எழுதும் திறன் பகுதி கொடுத்து மறுபடியும் 15 கேள்விகள். இது எதை அடிப்படையா வச்சிருக்குனாக்கா, நாம ஸ்கூல்ல படிச்ச தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, ஆக்டிவ் பாசிவ் படிச்சோம்ல. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. ஔவையார் ஆத்திச்சூடியை எழுதினார், ஆத்திச்சூடி ஔவையாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. இந்த ஆக்டிவ் பாசிவ் தன்வினை பிறவினை. நான் கற்கிறேன் என்பது தன்வினை, நான் கற்பிக்கிறேன் என்பது பிறவினை. அந்த மாதிரியான செய்திகள் இருக்கு. அடுத்தது மரபு தமிழ்ல திணை, பால், அந்த தலைப்புகளை அவங்க போல்டு பண்ணாம இருக்காங்க. போல்டு திணைக்கு தவறு நடக்காம எழுதணும், அதுக்கும் எடுத்துக்காட்டுகள் தந்திருக்காங்க. பால், அடுத்ததாக காலம், திணை பால் காலம். காலத்துக்கு அப்புறமாக உங்களுக்கு வந்து ஒளிமரபு, அப்புறம் வினை மரபு, அப்புறம் தொகை மரபு, கடைசியா நிறுத்தல் குறிகள் என்று இந்த 3வது யூனிட் இருக்கு. 4வது யூனிட்ல நமக்கு 10 கேள்விகள். கலை சொற்கள். அங்க வந்து என்னென்ன யூனிட் நமக்கு தந்திருக்கிறாங்க, இது சார்ந்து நம்ம ஒண்ணுக்கும் ஒரு 100 சொற்களை, முதன்மையான சொற்களை உருவாக்கிறோம் பாடத்திற்கு. மொத்தம் ஒரு 9-10 தலைப்பு இருக்கு. அறிவியல் 1, கல்வி 2, மருத்துவம் 3, மேலாண்மை 4, கமா போடாம இருக்காங்க, சட்டம் 5, புவியியல் 6, தொழில்நுட்பம் 7, ஊடகம் 8, தகவல் தொழில்நுட்பம் 9 கொடுத்துட்டு மற்றும் பல்துறைன்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம 2 டெவலப் பண்ணிருக்கோம். ஒண்ணு பொருளாதாரம், இன்னொன்னு சூழலியல். இது 2த்தையும் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். அங்க 10 கேள்விகள் இருக்கு. அடுத்தது காம்ப்ரஹென்ஷன். நம்முடைய ஒரு பேராகிராஃப் கொடுத்து படித்து அறிகிற பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து நமக்கு 15 கேள்விகள் போடுறாங்க. அது பேராகிராஃபோட இருக்கிறது இருக்கு. செய்தித்தாள்ல இருந்து பேரா, தலையங்கங்கள்ல இருந்து ஒரு பத்தி, முகப்பு செய்திகள்ல இருந்து ஒரு பேரா, அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், 5 தலைப்புகள் தந்திருக்காங்க. எனக்கு தெரிய 5 கேள்விகள் அதுல இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல 2 காம்ப்ரஹென்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. 10. மீதி 5 மார்க் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உவமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடர், பழமொழிகள், ஆவண உள்ளடக்கங்கள். ஒண்ணு ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி. இது 5வது யூனிட். அடுத்த 6வது யூனிட்ல எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு 5 கேள்வி. இந்த 4வது யூனிட்டுக்கும் 6வது யூனிட்டுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. 4வது யூனிட்ல இருக்கிறது கலை சொற்கள், பல்வேறு துறைகள் சார்ந்து. 6வது யூனிட்ல இருக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில நாள்தோறும் பயன்படுத்துகிற செய்திகள், ஆவணங்களுடைய தலைப்புகள், கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், இதுல வரக்கூடிய சொற்களை தான் கேட்பாங்க. 5 கேள்விகள் இடம்பெறும். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 40, 55, 65, 80, 85 மார்க் இங்க முடிஞ்சிருது. இதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெடிஷனலா இதுவரையில படிச்சுட்டு இருந்த தமிழ் அறிஞர்கள் அந்த விஷயங்களை கேட்கிறாங்க. அது சுவையான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா, திருக்குறள் அதிகாரங்களை பொறுத்தவரை 20 மட்டும் தந்துட்டாங்க. அதுக்காக டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம நன்றி சொல்லலாம். 20 அதிகாரங்கள் மட்டும். மீறி போய் கேட்டாங்கன்னா சமச்சீர் கல்வி திட்டத்துல கேட்பாங்க. இந்த 20 அதிகாரங்கள் எதுன்னு தந்துட்டாங்க. அடுத்த பகுதி இதுல வந்து நம்முடைய 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய அறநூல்கள்ல இருந்து 8 நூல்கள் தந்திருக்காங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடுகம், இன்னா 40, சிறுவஞ்ச மூலம், 7வது 8 புத்தகம் அங்கே தந்துட்டாங்க. அதற்கு பிறகு ஔவையாரை தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய சில அறிஞர்களை பற்றிய பெயர்கள், குறிப்புகள் தந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு தெரியும். அந்த எல்லைகள்லாம் எதையும் அவங்க
சிலபஸ்ல தந்திருந்தாலும் சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருந்து எதை வேணாலும் அவங்க எடுப்பாங்க. இப்ப நாம ரொம்ப முக்கியமான இந்த பகுதிக்கு வருவோம். இந்த பகுதியில ஒரு முதல் யூனிட்டை பொறுத்த நமக்கு வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, வேர் சொற்கள்ல இருந்து இந்த விஷயங்களை பிரித்து அறியறத பத்திய ஒரு இதம் இருக்கு. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். நாளைக்கு குற்றியல் உகரம் அந்த செய்திகள்ல இருந்து நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும். நான் வந்து உங்களுக்கு அது என்ன படிச்சு காட்ட பாருங்க. இங்க பாருங்க, முதல் யூனிட்ல என்ன தந்திருக்காங்கன்னா, நடுவில் படிக்கிற சொல்லுன்னு போட்டுட்டு வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையின் பெயர், பெயரெச்சம். அப்ப வேர்ச்சொல் இருந்து முதல்ல வினைமுற்று, அடுத்தது வினையச்சம், வினையச்சம், அடுத்தது அடுத்தது பெயரெச்சம் வச்சுக்கலாம் நம்ம இதுக்காக. அடுத்தது வினையால் அணையின் பெயர், இவற்றை அறிதல். இந்த நான்கையும் அறிதலையும் இதுல இருந்து மாத்துறதையும் அவங்க வந்து கேட்கணும். போர்டு தான் என்ன. இப்ப நமக்கு வந்து நாம இப்போ இது பார்ப்போம். இது ரொம்ப எளிமை என்பதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல இருந்து டிஎன்பிசி எப்படி கேள்விகளை கேட்கிறாங்கன்றது நாம இன்னைக்கு வேர்ச்சொல் என்பது வினையடி வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ச்சொல் என்பது நம்முடைய வகுப்புகள்ல நம்ம படிச்ச பகுதி, விகுதி அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? படித்தான் என்பதுல என்னமா பகுதி? யாராவது சொல்லுங்க. படித்தான் என்பதுல எது பகுதி? படி. படி. சரி. எழுது என்பதுல எது பகுதி? எழுதுகிறாள் என்பதுல எது பகுதி? எழுது. அப்படிதான். அப்போ அந்த முதல் பகுதி கட்டளையாக இருக்கும். எதற்கு இருக்கிற ஒரு ஆளை பார்த்து சொல்றதுக்கு பேரு வேர்ச்சொல். நம்ம தொடர்ந்து அது மாதிரி எழுதுவோம். நம்ம தெரிஞ்சதையே எழுதுவோம். முதல்ல நம்ம சொன்னதையே எழுதுவோம். படி, எழுது. இதுக்கு பெயரெச்சம் என்னன்னு முதல்ல பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியும் பெயரெச்சம். பெயரெச்சம் என்பது எப்படி முடியும்னாக்கா, 2 சொற்கள்ல முடியும், எழுத்துக்கள்ல ஆ கமா உம்ல முடியும். பெரும்பாலும் இதுக்கு பக்கத்துல ஒரு பொதுவான சொல் ஒண்ணு வச்சுக்கலாம். அது என்ன வச்சுக்கலாம்? குழந்தை அல்லது பையன், பெண் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுக்கு பொருள் தரும். இப்போ படி என்பதனுடைய பெயரெச்சம் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும். படித்த. படித்த பக்கத்துல என்னதாம போட முடியும்? படித்த பக்கத்துல ஏதாவது சொல்லுங்க. படித்த மேல குழந்தை போட்டு என்னவா? படித்த, படித்த மாணவன். படித்த மாணவன். வேற சொல்லுங்க. மொத்த முயற்சி பண்ணுங்க. படித்த பையன், பையன். படித்த மாணவி, படித்த பள்ளிக்கூடம், படித்த புத்தகம். நீங்க எது போட்டாலும் பெயர் சொல்லை தான் போட முடியும். அப்ப எது பெயரை எதிர்பார்த்து இருக்கிறதோ அதுக்கு பேரு பெயரெச்சம்னு பேரு. பெயர் வந்தால்தான் அது முழுமை அடையும். அதனால அது பேர் பெயரெச்சம்னு பேரு. படித்த மட்டும்தான் போடலான்றது கிடையாது, வேறவும் போடலாம். என்னமா? படிக்கின்ற, இது வந்து படிக்கின்ற, அல்ல படிக்க போகும், படிக்கும், நாளை படிக்கும் பாடம். இது பார்த்தாலே தெரியுது. இறந்த கால பெயரெச்சம், இது நிகழ்கால பெயரெச்சம், இது எதிர்கால பெயர். இது பக்கத்துல நீங்க எது போட்டாலும் பெயர் சொல் தான் போட முடியும். படித்த ஆசிரியர், படித்த மாணவன், நான் படித்த பள்ளிக்கூடம், நான் படித்த புத்தகம், என்னுடன் படித்த தோழன், என்னுடன் படித்த நண்பர், இப்படி நீங்க பெயர் சொல் தான் போட முடியும். அல்ல எது பெயரை எதிர்பார்த்து இருக்கிறதோ அது பெயர். அந்த குழந்தைன்னு ஒரு காமன் டேர்ம் வந்திருக்கோம். படித்த குழந்தை, படிக்கின்ற குழந்தை, படிக்கும் குழந்தை. பாருங்க, எழுது என்பதற்கு என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். எழுது என்பதற்கு என்ன வரும்? யாராவது முயற்சி பண்ணுங்க. எழுதிய, எழுதுகின்ற, எழுதும். எழுதும் என்பதை
ஒரு காலகட்டத்தில் அதுவும் நிகழ்கால பெயரெச்சமா தான் கருதுனாங்க. இப்ப அடிப்படையில் அது வந்து எதிர்கால பெயரெச்சம்னு ஏத்து பாருங்க. அப்போ எழுதிய பையன், எழுதுகின்ற, எழுதுகின்ற. நீங்க 2 சொற்களுக்கு முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். ஓடு, குடி. ரெண்டுத்துக்கு எழுதுக்கு பார்ப்போம். ஓடு என்பதற்கு பெயரெச்சம் என்ன? ஓடு என்பதற்கு பெயரெச்சம் என்ன அப்படின்னா எழுதிருப்பீங்க. யாராவது சொல்லுங்க. ஓடிய, ஓடுகின்ற, ஓடும். ஓடிய, ஓடுகின்ற, ராஜா, ஓடும். ஓடும். ராஜா கோழி. சுபஸ்ரீ மைக் ஆன் பண்ணீங்க, சொல்லுங்கம்மா. அடுத்தது சொல்லுங்க. குடிக்கு. குடிக்காங்க சார். இல்ல ஓடுக்கு சொல்லுங்க. ஓடு சொல்லுங்க. குடித்த, குடிக்கின்ற, குடிக்கும். அவ்வளவுதான். வேற ஏதாவது. அப்போ முடிஞ்சு போச்சு. பெயரெச்சம் அப்படின்னாலே ஓடிய, ஓடுகின்ற, ஓடும். இது ஏன் வந்து நாம பாருங்க, இது குடித்த, குடிக்கின்ற, குடிக்கும். இது ஏன் உம்முன்னு போடுறோம் அப்படின்னாக்கா, இங்க பாருங்க, இந்த தாவல முடிஞ்சிருந்தாலும் மொழியியல் அடிப்படையில இத்து கூட்டல் ஆதான் இருக்கு. அதனால்தான் இது ஆல முடியுதுன்னு. இங்க ராவுல முடிஞ்சிருந்தா கூட இது இரு கூட்டல் ஆன்னு சொல்றோம். அப்ப இது ரெண்டுமே ஆவுல முடியும். இங்க பாத்தீங்கன்னாக்கா உம்ல முடியுது. அப்போ இதனாலதான் இதனுடைய பெயரெச்ச விகுதிகள் ஆக்கம். இதுல என்ன தெரியுமா ஒரு முக்கியமான குறிப்பு? அதை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். பெயரெச்சத்தை தொடர்ந்து வல்லெழுத்து மிகாது. பெயரெச்சத்தை இங்க நம்ம படிக்கிறோம். ஆனா சந்திப்பிழையில பெயரெச்சத்தை தொடர்ந்து வல்லெழுத்து மிகாது. வல்லெழுத்து மிகாது. இது சேர்த்து படிச்சுட்டோம்னா இலக்கணம் படிக்கும். அப்போ ஒரு பேச்சுக்கு குடித்த பையன்னு வந்தா நாங்க இங்க இப்பு போற்ற கூடாது. குடித்த பையன் கிடையாது. அப்போ ஒரு இலக்கணம் தெரிஞ்சுக்கும் போது சந்திப்பிழையும் நீக்கிறதுக்கு நம்ம கத்துக்கிறது. புரியுதுங்களா? இத மாதிரி புரிஞ்சிட்டோம்னா நமக்கு இன்டர்பிரட் தொடர்பு படுத்தி படிக்கும் போது பிழைகளே நடக்கும். அப்ப பெயரெச்சத்தை தொடர்ந்து எதுவுமே எப்ப வல்லெழுத்து மிகுதல்னா என்ன? அது முதல்ல தெரிஞ்சு. வல்லெழுத்து மிகுதல்னா என்னன்னா கூட்டல் குறிக்கு அப்புறம் கச தப இருந்தால் தான் அது இக்கு. ஏன்னா தானாரானா மொழி முதல் எழுத்தா வராது. அப்ப இதுக்கு முன்னாடி இப்ப படித்த இருக்கிறது. இங்க வந்து காக்கா கீக்கி கூக்கு கவு வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், சாச்சா சீச்சியில சவு வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், தாத்தா தீல தவு வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், பப்பாப்பியில பவு வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்தா இப்பு வந்தா அது வல்லெழுத்து மிகுமிடம். இப்பு இச்சு இக்கு இச்சு வராது என்றால் அது வல்லெழுத்து மிகாது. பெயரெச்சத்தை பொறுத்த மட்டும் படித்த குழந்தைனா இக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? நான் ஓடிய சாலை இச்சு வரக்கூடாது. அழுத தம்பி இத்து வரக்கூடாது. வசித்த ஓடிய பாதை, சென்ற பாதை பாடாது வரும். இதுல வரக்கூடாது. பெயரெச்சத்தை தொடர்ந்து வல்லெழுத்துகள் மிகாது. வினையெச்சத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வல்லெழுத்து மிகுதல் வாய்ப்பாடு இருக்கு. அது தெரிஞ்சுட்டோம்னா நம்ம தப்பே நடக்காது. முதல்ல பார்ப்போம். வினையெச்சம்னா எப்படி? பெயரெச்சம் என்றால் நமக்கு பக்கத்துல பெயர் தான் போட முடிஞ்சிட்டோ, இந்த பக்கத்துல வினை தான் போடலாம். நான் ஒரு காமன் வினை ஒண்ணு தரேன். எது போட்டாலும் முடித்தான் என்று போட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். இப்போ இது எந்தெந்த இதுல முடியும்னு கேட்டீங்கன்னா ஊக்கமா ஈல முடியும், ஊலி ஈலையும் முடியும். இப்ப படி என்பதற்கு படித்து ஒண்ணுதான். இறந்த காலம் நிகழ்காலம் கிடையாது. இதுக்கு பின்னாடி வர்ற வினை சொல்ல வச்சுதான் அந்த காலம். படித்து முடித்தான். அப்புறம் படித்துக்கு அப்புறம் வேற என்னமா சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். படித்து எழுதினான், படித்து பார்த்தான், படித்து வந்தான், படித்து கேட்டான், படித்து சொன்னான் அப்படின்னு சில செய்திகளை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு
வீடியோ கட் பண்ணு. ஒரு நிமிஷம். எடுத்து. அப்போ படித்து சொன்னான். அப்போ ஏதோ வீட்டுல அம்மா நம்மள திட்டுறாங்க, படிச்சு கிழிச்சிங்க அப்படின்றாங்க. கிழித்தல் எதுவாக இருந்தாலும் வினைச்சொல் தான் போதும். படித்து பார்த்தான், படித்து பேசினான், படித்து வந்தான், படித்து முடித்தான், படித்து வரைந்தான். இப்ப எப்படி பெயரெச்சத்துல யூ ஆர் ஏபிள் டு புட் ஒன்லி நவுன், அதே மாதிரி வினையெச்சத்துல யூ வில் பி ஏபிள் டு புட் ஒன்லி வேர்ப். பெயரெச்சத்தை தொடர்ந்து ஏதாவது ஒரு பெயர் சொல் தான் போட முடியும். குழந்தை, பள்ளிக்கூடம், ஆசிரியர், மாணவன் அப்படின்னு பெயர் சொல் தான் உங்களால போட முடியுது. நீங்க பார்த்து அதே மாதிரி குடித்த இந்த என்ன பண்ணலாம், குடித்த தண்ணீர், குடித்த பழச்சாறு, குடித்த குவளை, குடித்த வீடு, இப்படி ஏதோ ஒண்ணு நம்ம பக்கத்துல ஒரு பெயர் சொல்லதான் போட முடியும். அதுக்கு பேர் பெயரெச்சம். அப்போ படிப்புக்கு பக்கத்துல படித்து முடித்தான், படித்து வந்தான், படித்து எழுதினான், படித்து வென்றான் அப்படின்ற அதேதான். இது என்னது, எழுதி, எழுதி வந்தான், எழுதி முடித்தான், எழுதி வென்றான், எழுதி சென்றான், எழுதி தந்தான், எழுதி செய்தான், இப்படி ஏதோ ஒன்று. ஓடி, ஓடி முடித்தான், ஓடி வென்றான், ஓடி தந்தான், ஓடி பார்த்தான். இங்க வந்து குடித்து. அப்போ இது ரெண்டு பார்த்தா தெரியுது. ஒண்ணு ஊல முடியுது, இத்து கூட்டல் ஊல முடியுது, அதுதான் ஊ போட்டு. அல்லது எழுதி ஓடி வரும், ரெண்டு வரும். இப்ப வேற சொற்களுக்கு நாம எழுதி பார்ப்போம். பற, ஃப்ளை, பற. விழு, ஃபால். இது ரெண்டுத்துக்கும் பெயரெச்சம் வினையெச்சம் எழுதி பார்ப்போம். பற, விழு. எழுதுங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு விடை தெரிஞ்சவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா மத்தவங்க யோசிக்கணும். ஏன்னா சிலருக்கு விடை தெரிஞ்சிருக்கும், நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க யோசிக்க தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம விடை சொல்லுவோம். பற என்பதற்கு பெயரெச்சம் என்ன, வினையெச்சம் என்ன? விழு என்பதற்கு பெயரெச்சம் என்ன, வினையெச்சம்? இப்ப சொல்லுங்க. எல்லாரும் விடை எழுதி பார்த்திருப்பாங்க. தப்பா இருந்தாலும் விடை எழுதுங்க. நம்ம ஒரு சின்ன வீடியோ கூட அப்படி போட்டிருக்கோம். தவறாக விடை சொல்வதும் அறிவின் அடையாளம் தான். தவறாக விடை சொல்றதுன்னா என்ன பண்றீங்க, உங்க மூளை வேலை செய்து ஒரு இடத்துக்கு போறீங்க, தெரிஞ்ச பிறகு தப்புன்னு தெரிஞ்சா ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்பிடப்போம். அதனால விடை முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. ஐயா நான் எழுதி பார்த்தேன், வேற ஒண்ணு எழுதுனேன், அடிச்சுட்டு திருத்திக்கலாம். எழுதாம இருக்கிறது தான் தப்பு. அப்போ பற என்பதற்கு பெயரெச்சம் என்ன, வினையெச்சம் என்ன? முதல்ல பற என்பதற்கு பெயரெச்சம் என்னமா சொல்லுங்க. இப்ப வெரி குட். பறந்து என்பது வினையெச்சத்துல வரும். பறந்த, பறந்த பறவை, பறந்த பட்டம், பறந்த காற்றாடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ பறந்த என்பது ஆக்கமா உண்மைதான் முடியும். மேல ஞாபகம் வச்சு, பறந்த, பறக்கின்ற, பறக்கும். தாமதமா 2-3 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அவங்க குறிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிக்ல நாங்க ஷேர் பண்ணோம். இன்னைக்கு நாளைக்குள்ள வீடியோ மட்டும் உங்களுக்கு பப்ளிக்ல ஷேர் ஆகும். நாளனையில இருந்து வெள்ளிக்கிழமையில நம்ம எடுக்கிற வகுப்புகள் வந்து ஆப் வழியா பணம் கட்டினவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். பறந்த, பறக்கின்ற, பறக்கும். எவ்வளவு பேர் சரியா எழுதிருந்தீங்க? கை உயர்த்த தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. மின்னணு முறையில ஹேண்ட் ரைஸிங் காட்டு, இந்த கை கரெக்டா எழுதியிருந்தவங்க கை உயர்த்தலாம். பரவாயில்ல. அப்போ இதுக்கு என்ன பெயர், வினையெச்சம் என்ன? பறந்த, பறக்கின்ற, பறக்கும். மூணுமே வந்து இதுதான். நான் மறுபடியும் தாமதமா வந்தவங்களுக்காக சொல்றேன். அதுக்கு பத்திர பெயர் சொல் தான் போட முடியும். என்ன பண்ணலாம்? பறந்த பட்டம், பறந்த விமானம், பறந்த பறவை, பறந்த அழுக்கு. அப்படி பறந்த, பறக்கின்ற என்பது பெயர் சொல் தான் போட முடியும். அதனால இது பேர் பெயரெச்சம்.
இதுக்கு வினையெச்சம் என்னமா? பறந்து வந்தான். பறந்து, ஒண்ணுதான். வெரி குட். பறந்து வந்தான், வினைச்சொல் தான் போட முடியும். மைதிலி. பறந்து வந்தான், பறந்து சென்றான், பறந்து முடித்தான், பறந்து பறந்து பார்த்தான். பார்த்தான், பறந்து பார்த்தான். வெரி குட். அப்ப வினைச்சொல் தான் போடணும். விழுவுக்கு என்னமா? வேற யாராவது முயற்சி பண்ணுங்க. 2 பேர் பதில் சொல்றீங்க. கோட்டை சாமி, மைதிலி, 2 பேர் முயற்சி பண்ணீங்க. சொல்லுங்கம்மா. விழுகின்ற. விழுகின்ற. வெரி குட். விழுந்தன்னு சொல்லலாம், விழுகின்ற. அவங்க சொல்றது நிகழ்காலம். கரெக்டான விடை அது. சொன்னது வந்து சௌந்தர்யான்னு நினைக்கிறேன். சுபஸ்ரீ மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. நான் தாங்க சார் இப்ப சொன்னேன். விழுந்து. நீங்க தான் சொன்னீங்க. ஓ, விழுந்து. ரைட். அவங்க சௌந்தர்யா மைக்கும் ஆன்ல இருந்ததா? அதனால யாரு குரல் எனக்கு தெரியும். சௌந்தர்யா, நீங்க சொல்ல வந்தீங்களாமா ஏதாவது? இல்ல சார், நான் ட்ரை பண்ணேன், கரெக்டா வரல சார், சாரி. பரவாயில்ல, அதெல்லாம் விழுந்த, விழுகின்ற, விழும். இது வந்து இதுக்கு பக்கத்துல பெயர் சொல் தான் போடும். இதுல செக் பண்ணிட்டோம். ஆவண முடிஞ்சிருக்கா, உம்ல முடிஞ்சிருக்கா, ரெண்டுலாம் முடியணும். அந்த செக் உங்களுக்கு நான் மேலேயே கொடுத்துட்டேன். உம்ல மட்டும்தான் பெயர் எச்ச முடியும். நிகழ்கால பெயர். அது ஒரு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா நம்ம படிக்கும்போது இலக்கியங்கள்ல வேற சில பெயரச்சங்கள் சின்னதா இருக்கும். அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். அப்போ விழுகின்ற பக்கத்துல பெயர் சொல் தான் பண்ணும். அப்ப இது என்னமா? விழுவுக்கு பக்கத்துல வேற யாராவது முயற்சி பண்ணுங்க, சொல்லாதவங்க. விழுந்தது. என்ன வரும்? விழுந்தது சொல்லக்கூடாது. விழுந்தது வந்து விழுந்தது வந்து வினை முற்று. அடுத்து படிக்க போறோம், கடைசியா படிக்கிறோம். வினை முற்று. இது வந்து விழுந்த, பாருங்களேன், ஒரு பேச்சுக்கு விழுந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு வினைச்சொல் அங்க போட முடியாது. விழுந்தது பார்த்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் விழுந்து முடித்தான், விழுந்து விட்டான், விழுந்து அழுதான், விழுந்து அடிபட்டான் அப்படின்னு ஒரு வினைச்சொல்ல போடுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களாமா? ஓகே சார். ஓகே. இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வல்லெழுத்து மிகும் இடம் ஒண்ணு சொல்ல போறேன். அந்த தெளிவு உங்களுக்கு எந்த புத்தகத்திலும் இருக்காது. நான் உருவாக்கணும்னு சொல்றதை விட நம்முடைய ஆட்சி பரந்தாமன் ஐயா, இறைக்குருவன் போன்றவர்கள் தர்ற விதிகள் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. அதை பொறுத்து எழுதிட்டேன். இம்பார்ட்டன்ட் போட்டு எழுதிக்கோங்க. வினையச்சத்தை தொடர்ந்து வல்லெழுத்து மிகும் இடங்களும் மிகா இடங்கள். தலைப்பு போட்டுக்கோங்க. வினையச்சத்தை தொடர்ந்து வல்லெழுத்து மிகும் இடங்களும் மிகா இடங்கள். அதான் தலைப்பு. ஃபர்ஸ்ட் சொல் என்னன்னாக்கா, இகர ஈற்று. நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க, உங்களுக்கு அது புரியும். அப்பதான் இகர ஈற்று, இகர ஈற்று வினையச்சங்களை தொடர்ந்து, இகர ஈற்று வினையச்சங்களை தொடர்ந்து வல்லெழுத்து மிகும். இகர, இதுல எது இகர ஈறு? பார்த்தாலே தெரியுது. இது ஊல முடிஞ்சிருக்கு. எழுதி ஈல முடிஞ்சிருக்கு. ஓடி ஈல முடிஞ்சிருக்கு. அப்ப இதுக்கப்புறம் கசத்தப வந்தால் வல்லெழுத்து மிகும். எழுதி, இங்க கசத்தப எழுதி பார்த்தான்னு வச்சுக்கோங்க. இங்க இப்பு வரும், எழுதி பார்த்தான். ஓடி கூட்டல் சென்றான் அப்படின்னு வந்தா ஓடி சென்றான். தெரியுதுங்களா? பாடி, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். பாடி, நான் சொல்றேன் வினையச்சம் பாடி. இங்க என்ன எடுத்துக்காட்டு போடணும்னா, கசத்தபல தொடங்கக்கூடிய எழுத்தா இருக்கணும். கசத்தபனா என்ன? அங்கே நான் எழுதின மாதிரி காக்கா கி குக்கு கே கை கோ கௌ, சச்சா சிச்சி சூ சூ சோ சை சோ சோ சௌ, தத்தா தித்தி துத்து தே தை தோ தோ தௌ, பப்பா பிப்பி புப்பு பெப்பி பை போ போ போ. அப்ப இந்த 12 48 எழுத்துல எது வேணாலும் இருக்கலாம். பாடி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். கசத்தபல தொடங்கணும். பாடி சென்றான், பாடி பார்த்தான், பாடிக்கொண்டான், பாடி பார்த்தான். அப்போ இந்த இடத்துல இப்போ பாடி பார்த்தான். இது வந்து ஒரு 7வது 8வது வகுப்புல சொல்ல வேண்டிய நுணுக்கமான செய்தி. 7வது 8வதுனா நான் நடத்துற அடிப்படையில
இப்ப வெள்ளிக்கிழமை தொடங்குறேன்னா அடுத்த வியாழன் வெள்ளியில தான் இதை நான் சொல்லுவேன். அது ஒரு வாரம் தள்ளி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு அறிமுக வகுப்பு என்பதால உங்களுக்கு இந்த நுணுக்க செய்தியை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அடுத்து 2வது பாயிண்ட், வினையச்சம் எது எதுல முடியுது? ஒண்ணு ஈல முடியுது, அல்லது எதுல முடியுதுமா? ஊல முடியுது. இங்க எழுதியிருக்கேன் இல்லையா? ஊல முடியுது அல்லது ஈல முடியுது. ஊல முடியுது அல்லது ஈல முடியுது. இகர ஈட்டுனா உறுதியா பல்லெழுத்து மிகும். உகர ஈருனா என்னன்னு பார்க்கலாம். உகர ஈருல ஒரு ஸ்பெஷல் விதி இருக்கு. அது என்ன பார்க்கலாம். பொதுவாக எழுதிக்கோங்க. பொதுவாக உகர ஈற்று சொற்களை தொடர்ந்து, பொதுவாக உகர ஈற்று வினையச்சங்களை தொடர்ந்து, பொதுவாக உகர ஈற்று வினையச்சங்களை தொடர்ந்து வல்லெழுத்து மிகாது. பொதுவாக இங்க பாருங்க, வந்து பார்த்தான், இங்க தூர முடிஞ்சிருக்கு, இங்க பார்த்தான். வந்து சென்றான், இங்கெல்லாம் இப்பு வராது. பொதுவாக உகர ஈற்று வினையச்சங்களை தொடர்ந்து வல்லெழுத்து மிகாது. செமிகோலன். ஆனா ஒரே ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. ஆனால் வன்தொடர் குற்றிய லுகரங்களாக, வன்தொடர் நாளைக்கு நடத்துவோம் நம்ம குற்றிய லுகரம், இன்னைக்கு அதை குறிச்சுக்கோம். வன்தொடர் குற்றிய லுகரங்களை தொடர்ந்து வன்தொடர் குற்றிய லுகரங்களை தொடர்ந்து வல்லெழுத்து வந்தால், கச தப வந்தால் வல்லெழுத்து வினையச்சங்கள். அப்போ வன்தொடர் குற்றியலுகர வினையச்சங்களை தொடர்ந்து கசத்தப வந்தால் வல்லெழுத்து மிகும். அப்படின்னா என்னன்னா, இந்த வந்து என்பது முன்னாடி படிச்சிருக்க பிள்ளைங்களுக்கு தெரியும், இது மென்தொடர் குற்றியல். ஆனா படித்து பார்த்தான் என்பது இங்க பாருங்க, வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. படித்து பார்த்தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்தது, வல்லின எழுத்து வந்தால் வல்லெழுத்து. இப்போதைக்கு சிறப்பு விதியா குறிச்சுக்கோங்க. இதை நம்ம விரிவா படிக்க ஆரம்பிச்சோம்னா நாம இன்னைக்கு எடுத்திருக்க சிலபஸை விட்டுடுவோம். அதனால இந்த 2 குறிப்புகளை மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் படிப்போம். நம்ம எந்த அளவுக்கு நுணுக்கமா படிப்போம் அப்படின்றதுக்கான அறிமுகத்துக்காக அதை நான் சொல்லியிருக்கேன். இப்ப நாம இங்க வந்துருவோம். நீங்க அது என்னன்றது. இப்ப அடுத்தது என்ன கேட்கிறாங்கன்னா, அடுத்தது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் அவன், அவள், அவர் அந்த மாதிரி முடியும். அவன், அவள், அவர் மாதிரி முடியும். இப்ப என்னது? படித்தவன் அப்படின்னு சொல்லும். இப்ப நம்மள யாராவது திட்டுனாக்கா, நீ எல்லாம் படிச்சோனாப்பா அப்படின்ட்டாங்க இல்லையா? அப்போ படித்தவன், படித்தவள், படித்தவர் என்பது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் என்பது வினை சொல்லால வினை சொல்லாக இருந்து அது பெயர் சொல்லா மாறிடுச்சு. படித்தவன் 3மே எழுதலாம். ஆண் பால், பெண் பால், பலர் பால் எல்லாத்துலயும் அது அமையலாம். அது ஒண்ணு தவறு. படித்தவன், படித்தவள், படித்தவர். இது பெரும்பாலும் நம்ம கிளாஸ் ரூம்ல நம்ம 6வது 7வது படிக்கும் போது பயங்கர குறும்பு பண்றவங்களா இருந்திருக்கும். நம்ம டீச்சர் வெளியில போயிட்டு உள்ள வருவாங்க. அதுக்குள்ள எக்கச்சக்கமா வேலைகள் நடந்திருக்கும். என்ன பண்ணிருப்போம், போர்டுல யாராவது கிறுக்கிருப்பாங்க. ஒரு தண்ணி பாட்டில் அங்க உடஞ்சிருக்கும். யாராவது ஒரு பையனோ பொண்ணோ அழுதுட்டு இருப்பாங்க. இப்ப டீச்சர் வந்தோடனே என்ன கேட்பாங்க, பலகையில் கிறுக்கியவன் எவன்டா, கிறுக்கியவன் யார் அப்படின்னு. பலகையில கிறுக்கன் யாரு? அந்த கிறுக்கியவன், கிறுக்கியவள் என்று வினையால் ஒருத்தர், அது குமாரா இருக்கலாம், மோகனா இருக்கலாம், லட்சுமியா இருக்கலாம். அப்போ அந்த பெயர் சொல்லுக்கு பதிலாக கிறுக்கியவன் யார்? தண்ணீர் பாட்டில உடைச்சவன் யார்? இங்க தண்ணீர் இங்க ஊத்தினவன் யார்? ஊற்றியவன், ஊற்றியவள். அப்போ ஒரு வினை சொல்ல வச்சு பெயர் சொல்ல மாத்திட்டான்.
அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அது அடித்தவன் யார்? அடித்தவள் யார்? சொல்லுங்க. அப்ப வினை சொல்லிலிருந்து அவன் அவள்னு மாறுகிற போது அது வினையால் அணையும் பெயராயிடும். நான் ஒரு கவிதை புத்தகமே அப்படி எழுதியிருக்கேன். காமராஜர்னா கல்விக்கண் கொடுத்தவர், பகுத்தறிவை தந்தவர். இந்த மாதிரி வினை சொல்லோடு சேர்த்து வந்தா அதுக்கு பேரு வினையால் அணையும் பெயர்னு. அப்ப எழுதுக்கு என்னமா வரும்? நீங்களே சொல்லுங்க. எழுதியவன். யாராவது முயற்சி பண்ணுங்க. நான் ஒரு நிமிஷம் கழிச்சு முயற்சி பண்ணுவோம். எழுது என்பதற்கு வினையால் அணையும் பெயர் என்ன வரும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் சொன்ன உடனே சொல்லுங்க. புதிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சொல்லுங்கம்மா. இப்ப முயற்சி பண்ணுங்க. மைக்கை ஓபன் பண்ணிட்டேன். எழுதியவள், எழுதியவன், எழுதியவர். வெரி குட்மா. ரோஹிணி மனோகர். வெரி குட். எழுதியவன், எழுதியவள், எழுதியவன். அடுத்தது ஓடு என்பதற்கு யாராவது சொல்லுங்க. சுபஸ்ரீ, சௌந்தர்யா, பாண்டிதுரை, நடராஜ், மைதிலி, மணிகண்டன், கற்பகவல்லி, ஐஸ்வர்யா, இந்திரகுமாரியன், ரோஹிணி, கோட்டை சாமி ஜாயின் பண்ண முடியாம இருக்காரு. நெட்வொர்க் சிக்கல் போடுறது. இப்ப யாராவது சொல்லுங்க. மைக் ஓபன் பண்ணுங்க. எழுது என்பதற்கு எழுதுக்கு சொல்லிட்டீங்க. ஓடுக்கு சொல்லுங்க. ஓடியவன், ஓடியவர். ரோஹிணி ரைட் வா. நீங்க ஒண்ணு முயற்சி பண்ணுங்க, இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு தருவோம். ரோஹிணி கரெக்டா சொன்னாங்க. ஓடியவன், ஓடியவள், ஓடியவன். குடி. வேற யாராவது முயற்சி பண்ணுங்க. வெள்ளதுரை, பாண்டிதுரை, நடராஜ். குடித்தவன், குடித்தவள், குடித்தவர். வெரி குட். கற்பகவல்லிக்கு சரியா சொன்னாங்க. குடித்தவன், குடித்தவள், குடித்தவன். பற என்பதை பத்தி யாராவது முயற்சி பண்ணுங்க. பறத்தல், பிளை. வேற முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல பேசாதவங்க முயற்சி பண்ணுங்க. சரி, சொன்னவங்களே சொல்லலாம். முயற்சி பண்ணுங்க. சொன்னவங்க சொல்லலாம். மறந்தவன். மறந்தவன் கரெக்டா சார்? ரைட் தாமா. பறந்தவன், மறந்தவள், மறந்தா. அது அது பரவாயில்ல. நீங்க மர என்பது சொன்னீங்க, கரெக்ட் தான். நான் பற போட்டிருக்கேன். ரெண்டுமே ரைட். நீங்க சொன்னது விடை தப்பு. மறந்தவன், மறந்தவள், மறந்தவர் என்பது மர என்ற வேர் சொல்லுக்கு ஃபர்கெட் என்ற வேர் சொல்லு கரெக்டானது. இங்க நம்ம பற போட்டிருந்தோம். பிளை. பறந்தவன், பறந்தவள், பறந்த. நீங்க சொன்ன விடை ரைட்டு தான். அடுத்து விழு என்பதற்கு யாராவது சொல்லுங்க. சொன்னவங்களே சொல்லலாம், தவறு இல்ல. விழுந்தால். இல்ல, கவனிச்சு சொல்லணும் ரோகிணி. விழுந்தவன், விழுந்தவள், விழுந்தவன், விழுந்தவர். விழுந்தவன், விழுந்தவள், விழுந்த. யாரோ ஒருத்தவங்க சௌந்தர்யா முயற்சி பண்ணீங்க. அது கரெக்ட் தான். சொல்ல போனா முன்னாடி போயிட்டீங்க. நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து நம்ம வினை முற்று படிக்க போறோம். அதுக்கு சரியான விடையர் வினை முற்று. இப்ப நாலாவதாக என்ன தந்திருக்காங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்க சொன்னதை எழுதுறேன் நானு. புதியவர்கள் யாராவது இருப்பீங்க. எழுதியவன், எழுதியவள், எழுதியவன். இப்படிதான் இருக்கணும்ன்றது கிடையாது. இது இறந்த காலம். நிகழ்காலத்திலும் எழுதலாம். ஓடுகின்றவள், ஓடுகின்றவள், ஓடுகின்றவர் நிகழ்காலத்துல இருக்கலாம். குடி என்பது எதிர்காலத்துல இருக்கலாம். குடிக்க போகிறவன், குடிக்க போகிறவள், குடிக்க போ. அப்படி காலங்கள் மாறியும் வரலாம். நீங்க சொன்ன மாதிரி பறந்தவன், பறந்தவள், பறந்தவர். விழுகின்றவள் நிகழ்காலத்துல எழுதின. விழுகின்றவன், விழுகின்றவள், விழுகு. இது மூணுமே வினையாளனை பெயர். பாருங்க, இறந்த காலத்திலையும் எழுதலாம், நிகழ்காலத்திலையும் எழுதலாம், எதிர்காலத்திலையும் எழுதலாம். பாருங்க, இது இறந்த காலம். கின்று கின்று வந்தா தெரிஞ்சிடும் நிகழ்காலம். இது குடிக்க போகிறவன், எதிர்காலம். மூணு பேர்.
மொத்தம் 4ல டிஎன்பிஎஸ்சி தந்திருக்கிற அடுத்த சிலபஸ் வந்து வினைமுற்று. வினைமுற்று ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பேர் நடுவுல சில எடுத்துக்காட்டுகள் சொல்லும்போது வினைமுற்றுகளை சொன்னீங்க, தப்பு. வினைமுற்றுனா விடை முடிஞ்சு படித்தான். இறந்த கால வினைமுற்று படிக்கின்றான். நிகழ்கால வினைமுற்று வாக்கியம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் எதுவும் போட முடியாது. ஓ இதுலயும் பெயர் சொல்ல போடலான்னு சொன்னோம், இதுல வினை சொல்ல போடலான்னு சொன்னோம். இதுல அவன் அவள் முடியுது, இது பெயர். இதுக்கப்புறமேட்டு எழுதியவன் நேற்று எங்கே போனான், கற்றை போட்டிக்கு பெயர் கொடுத்தவர்கள் எல்லாம் பக்கத்துல வாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த வினைமுற்று என்ன ஆகுனா சொல்லினுடைய கடைசியா இருக்கும். படித்தான், படிக்கின்றான், படிப்பான், நிகழ்கால். அப்போ வாக்கியத்தினுடைய கடைசியா முடியும். அவன் பாடத்தை நன்றாக படித்தான், அவள் பாடத்தை மெதுவாக எழுதுகிறாள், இவன் நாளை கட்டுரை போட்டியில் எழுதுவான். இப்படி 3மே வரலாம். அதுக்கு பேரு வினைமுற்றுன்னு. நிகழ்கால வினைமுற்று, எதிர்கால வினைமுற்று, இறந்த கால வினைமுற்று. படித்தான் என்பது இறந்த கால வினைமுற்று, படிக்கின்றான் என்பது நிகழ்கால வினைமுற்று, படிப்பான் என்பது எதிர்கால வினைமுற்று. வினைமுற்று அத்தோட முடியாது. வெறும் ஆண் பாலுக்கு மட்டும் எழுதியிருக்கேன், எக்கச்சக்கமா எழுதலாம். நீங்க பெண் பாலுக்கு எழுதலாம். அதையே படித்தாள் என்றால் இறந்த கால பெண்பால் வினைமுற்றது, படிக்கின்றாள் என்றால் பெண்பால்ல நிகழ்கால வினைமுற்று, படிப்பால் என்று சொன்னால் அதே பெண்பால்ல எதிர்கால வினைமுற்று. பலர்பாலுக்கும் சொல்லலாம். படித்தார்கள், படிக்கின்றார்கள், படிப்பார்கள். இப்படி வினைமுற்று என்பது கிட்டத்தட்ட ஆண்பால், பெண்பால், பலர்பால் இப்படின்னு 11 வகைகள்ல எழுதலாம். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புல, இப்ப நம்ம வகுப்புல அடுத்த இந்த பகுதியை முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்ப்போம். எழுதுகின்றான் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே வினைமுற்றுகளை சொல்லுங்க, இது ஈஸி தான். எழுதினான், எழுதுகின்றான், எழுதுவான். வெரி குட், வெரி குட் ரோகிணி, கரெக்ட், குட். அடுத்தவங்க சொல்லுங்க. அடுத்த வெர்புக்கு ஓடுக்கு சொல்லுங்க. ஓடு சொல்லுங்க. ஓடினான், அதாவது வாக்கியம் முடிகிற இடம். அவன் பேருந்தை பிடிப்பதற்கு அந்த வாக்கியம் என்ன முடியும்? ஓடினான், ஓடுகிறான். நீங்களே முயற்சி பண்ண போங்க, ஓடுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓடுவான், ஓடினான், ஓடுகிறான், ஓடுவான். வெரி குட்மா. அடுத்த வினைச்சொல்லுக்கு குடிக்கு யாராவது முயற்சி பண்ணுங்க. இப்ப கரெக்டா எடுத்தியோ நீ ரஜதி? இங்க வரும். குடித்தான், குடிக்கின்றான். அடுத்து என்ன? குடிப்பான், குடித்தான், குடிக்கின்றான், இது வந்து மேல் காண்பிக்கிறேன். பாருங்க குடி. அடுத்து பற சொல்லுங்க. இப்ப நம்ம கொஞ்சம் கேள்விகள் எழுத போறோம். கரெக்டா ஒரு 8, 5, 8, 10க்கு நம்ம சரியான திட்டமிட்ட மாதிரியே 7 to 8 திட்டமிட்டு இருந்தோம். 8:15, 8:20 முடிச்சிருந்தோம். ஆனா எப்பவுமே நம்ம வகுப்புல நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு பகுதி முடிஞ்ச உடனே ஒரு கொஸ்டின் எக்ஸிபிட் பண்ணுவோம். அந்த கொஸ்டினுக்கு விடைகள் நீங்க எழுத சொல்லுவோம். எழுதி முடிச்ச பிறகு இது பண்ணும். அது 40 இன்னொன்னு இருக்கும், 42, 41 அனுப்பிக்கோ, 42 தெரிஞ்சுங்க. 41 TY வேர்ச்சொல் 42. பற என்பதற்கு என்னமா வரும் சொல்லுங்க பார்ப்போம். வினைமுற்று என்ன வரும்? பறந்தான், பறக்கின்றான், பறப்பான். விழு என்பதற்கு என்ன வரும்? யாராவது சொல்லுங்க. ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? என்னுடைய குரல் கேட்கலையா? விழுந்தான், விழுகின்றான், விழுந்தான், விழுவான். விழுகின்றான். அவ்வளவுதான். விழுந்தான், விழுகின்றான், விழுவான். அவ்வளவுதான். அது இடைநிலைகள் தான். இப்ப பாருங்க, இப்ப நான் மறுபடியும் இந்த செய்திகளை தொகுத்து சொல்றேன். இந்த செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நான்காம் மாற்றத்தை டிஎன்பிஎஸ்சி கேட்கிறாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்றேன். இதே மாதிரி நேரடியா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. படி என்ற வேறு சொல்லை கொடுத்து இது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பேச்சுக்கு என்ன பண்ணுவாங்க, பெயர் எச்சத்தை கொடுத்துட்டு இதனுடைய வேறு சொல் என்னன்னு கேட்பாங்க. ஓடிய என்னுடைய வேறு சொல் எதுன்னு கேட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓடிய என்பதற்கான வினை எச்சம் என்னன்னு கேட்பாங்க. ஓடிய என்பதற்கான வினையாளனை இதை கொடுத்துட்டு கேட்பாங்க. அல்லது இங்க வினை எச்சம் இருக்கு இல்லையா, வினை எச்சத்தை கொடுத்துட்டு இதை பெயர் எச்சமா மாத்தணுவாங்க. வினை எச்சத்தை கொடுத்துட்டு அது வினை முற்றா மாத்தணுவாங்க. இந்த 5 ஜிக்ஸாக் பண்ணி எதை வேணாலும் கேட்பாங்க. நாம அதுக்கு தயாராகிறது இல்ல. தொழிற்பெயர்னு ஒண்ணு இருக்கு, பாடத்திட்டத்துல இல்லைனாலும் தொழிற்பெயர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தல் சேர்க்கிறது, அவ்வளவுதான். தொழிற்பெயர் என்பது தல் அல்லது அல் சேர்க்கிறது. அப்ப படித்தல், எழுதுதல், குடித்தல், ஓடுதல், பறத்தல், இது தொழிற்பெயர். விழுதல் தல் அல்லது அல் சேர். அதையும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தரலன்னு நினைக்காம அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு நிமிடம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நாம உங்களுக்கு ஒரு கேள்வி எக்ஸிபிட் பண்றோம். அதுல 50 கேள்விகள் இருக்கும். அதை நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். நாம இன்னைக்கு 10 அல்லது 15 கேள்வி மட்டும் 10 அல்லது 15 கேள்விகளை மட்டும் நம்ம இது பண்ணுவோம். வந்திருக்கிறேன் 41 கரெக்ட். 41 முதல்ல, அடுத்து 40. நான் அப்படியே எக்ஸிபிட் பண்ணிக்கிறேன். டவுன்லோடே பண்ண பாருங்க. இதுல இருந்து பாருங்க, இலக்கண வடிவத்துல பாருங்க, கேள்வியை பாருங்க. அரி என்னும் வேர் சொல்லின், அதை க்ளோஸ் பண்ணுங்க. அரி என்னும் வேர் சொல்லின் நிகழ்கால பெயரெச்ச வடிவம் எது? பாருங்க, கவனிச்சு எழுதுங்க. இப்ப நான் விடை சொல்லல, முயற்சி பண்றவங்க முயற்சி பண்ணுங்க. 15 கேள்விகள். உங்களுக்கு நான் சொல்லி பெயரெச்சம்னா பெயர் இருக்கணும், பக்கத்துல பெயர் போடணும். அதானு பாருங்க. முதல்ல நிகழ்காலம் எது? கேள்விகளை திருப்பி வைக்கணும்னா சொல்லுங்க, நான் அப்படி மேல. ஆடு, ஆடுனா டான்ஸ், பெயர் சொல் கிடையாது. ஆடு என்னும் வேர் சொல்லின் பலர்பால் வினைமுற்று. வினைமுற்றுனா தெரியும், வினை முடிஞ்சிருக்கணும். பலர்பாலாக இருந்தால் எதுவாக இருக்கும்? இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். யாருக்காவது மெதுவா ஐயா மறுபடியும் 2வது கேள்வியை காட்டுங்க அப்படின்னாலும் நான் காட்டுவேன். ஐயா முதல் கேள்வி காட்டுங்க ஐயா. முதல் கேள்வி வைக்கிறோமா? முதல் கேள்வி மறுபடியும் வச்சிருக்கேன். இது வந்துட்டா போக மாட்டேங்குது. இது மட்டும் இதை ஓரமாக தள்ளி வந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ண முடியும். அது பிடிச்ச அடியில். முதல் கேள்வி ஓகேவாமா? க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. அது தள்ள முடியாது. அடுத்து 2வது கேள்வி ஆடு. 3வது கேள்வி கற்பி என்னும் போயிடுச்சு. கற்பி என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் வடி. வினையால் அணை பெயர் உங்க நோட்ஸ் எடுத்து பாருங்க. வினையால் அணை பெயர் எப்படி முடியும் அப்படிங்கிறத பாருங்க. 10 அல்லது 15 கேள்வி மட்டும். ஒவ்வொரு நாளும் இப்படி 50 கேள்வி. 2 டாபிக் எடுத்துக்குவோம். ஒன்றுலயும் 20 அல்லது 25 கேள்விகள், அதுக்கான விடைகள். மொத்தம் 2 பகுதிகள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். வாய்ஸ் கேட்கல சார். கற்பி என்னும் யாரோ ஒருத்தவங்க வாய்ஸ் கேட்கலன்னு போட்டிருக்காங்கன்னா பழசாது, பழைய மெசேஜ் பாக்குறேன்னா வாய்ஸ் கேட்கல சார். இப்ப சுபஸ்ரீ இப்பதான் போட்டிருக்காங்க. மத்தவங்களுக்கு கேக்குது இல்லமா? 2-3 பேர் போட்டிருக்காங்களே பழசா. அது பழைய மெசேஜ் நான் இப்ப பாக்குறேன். ஓல்டு மெசேஜ். பாருங்க, ஒரு 15 கேள்வி மட்டும் எழுதுவோம். 10 கேள்வி இங்க இருந்து எழுதுவோம். 5 கேள்வி கடைசியில் எழுதுவோம். முன் என்னும் வேர் சொல்லை எதிர்கால பெயரெச்சமாக மாற்றும். கவனிச்சு எழுதுங்க.
பெயரெச்சத்தை நான் 3 எழுதி காட்டினேன். அதுல எது எதிர்கால பெயரெச்சம்? அஞ்சாவது கேள்வி, இது மறுபடியும் வந்திருக்கு. எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச வடிவம் எது? இது நம்ம கிளாஸ்லயே எழுதி இருக்கோம். அங்க ஏதோ ஒன்று டிக் பண்ண. எழுது என்னும் வேர்ச்சொல்லுடைய வினையெச்ச வடிவம். வினையெச்சம் பார்த்துக்கோங்க. வினையெச்சம் அப்படி வருதா? ஆறாவது கேள்வி, செல் கோன்னு சொல்றோம்ல, என்னும் வேர்ச்சொல்லின் இறந்த கால பெயரெச்ச வடிவம் எது? ஆறு. இறந்த கால பெயரெச்ச வடிவம் எது? 7. தாய் என்னும் வேர்ச்சொல்லை பலவின் பால், பலவின் பால்னா உங்களுக்கு தெரியறதுக்காக தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் டீகோட் பண்ணி என்னன்னு போட்டுக்கோங்க. ஆடுகள், மாடுகள், பறவைகள் இன்னும் எழுதிக்கோங்க, புரியுது. அது இருந்தா எது வினைமுற்றாவர்? பறவைகள் எது வரும்? தந்தது, தந்தன, தருவர், தந்தவர் எது? 8வது கேள்வி, நில் என்னும் வேர்ச்சொல்லின், அதுதான் கடைசியா நான் எழுதின தொழிற்பெயர், ஏன்னா நம்ம கேள்வி போட்டுக்கொண்டதால் தான் உங்களுக்கு க்ளூ நான் தந்திருக்கேன். டல் அல்லது அல்லுல முடியும்னு. தொழிற்பெயர் வடிவம் எது? 9வது கேள்வி, கான் என்னும் வேர்ச்சொல்லின் ஒன்றன்பால் வினைமுற்று வடிவம் எது? ஒன்றன்பால்னா தெரியும், சிங்குலர். ஆடு, மாடு தனியா இருக்கிறதுக்கு பேரு பறவை, அது ஒன்றன்பால். ஒன்றன்பாலா இருந்தா எப்படி முடியும்? 10வது கேள்வி, பேசு என்னும் வேர்ச்சொல்லை நிகழ்கால பெயரெச்சமாக மாற்றுக. நிகழ்கால பெயரெச்சம். 10 கேள்வி போதும், 11வது கேள்வி எழுத வேண்டாம். நான் பின்னாடி பொறுத்துக அந்த மாதிரியான கேள்வி இருக்கு, பொறுத்துக காரணம் கூற்று கேள்வி இருக்கு, அங்க போயிடலாம். 10 எழுதிட்டீங்களாமா? 10க்கு யாருக்கும் டைம் வேணுமா? பேசு கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. பேசு வேர்ச்சொல்லுன்னு நிகழ்கால பெயர். கொஞ்சம் கேள்விகள் தள்ளி வரேன். இங்க நம்ம எழுதுவோம் 21 இருந்து எழுதுவோம், ஏன்னா அடுத்தது பொறுத்துக டைப்பு. பாருங்க, இதுல எது வந்து வேர்ச்சொல், எது பெயரெச்சம், எது வினையெச்சம், எது தொழிற்பெயர்? பொறுத்துக 21வது கேள்வி. 21வது கேள்வி எழுதினவங்க 22வது கேள்விக்கு வரலாம். 3 தான் கேட்டிருக்கோம், ஆனா ஆப்ஷன் 4 தந்திருக்கோம், ஏன்னா 3 தான் தர முடியும் அந்த கேள்வியில. எது நிகழ்கால பெயரெச்சம், எது எதிர்கால பெயரெச்சம், எது இறந்த கால பெயரெச்சம்? 22வது கேள்வியும் எழுதிருங்க. 21 எழுதி முடிச்சவங்க பொறுத்துக டைப் ப்ராசஸ். அது 2 கேள்வியை விடுங்க. அடுத்தது இன்னொரு டைப்னுடைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, காரணம் கூற்றுல வரும். பொறுத்துக்க நம்ம அதிகம் தந்திருக்கோம். காரணம் கூற்றுக்கு முன்னாடி இன்னொரு டைப் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இருக்கு. அது என்னன்னா, பின்வருவனவற்றில் பொருந்தாத வேர்ச்சொல் எது வந்து வேர்ச்சொல்ல பொருந்தாது? பொருந்தாதது 2 எழுதுவோம். எது வேர்ச்சொல் கிடையாது? 4ல 3 வந்து வேர்ச்சொல், இன்னொன்று வேர்ச்சொல் கிடையாது. இது டிஎன்பிஎஸ்சியினுடைய அடுத்த ஐடியல். இந்த கொஸ்டின் மாடல் உங்களுக்கு தெரியும், ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட் அப்படிங்கிற மாதிரி. 37 எழுதுவோம். நம்ம
நிகழ்கால பெயரெச்சம் அல்லாதது எது? மீதி 3 வந்து நிகழ்கால பெயரெச்சம், 1 வந்து நிகழ்கால பெயரெச்சம் கிடையாது. பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு அந்த ஐடியா தெரியணுன்றதுக்காக நம்ம இந்த கேள்வி போட்டிருக்கோம். 37. 2 கேள்விகள் போதும். அடுத்ததாக நம்ம காரணம் கூற்றுக்கு போவோம். காரணம் கூற்றுல 2 கேள்விகள் எழுது. கூற்று காரணம். அறிந்தவர் என்பது வினையாளனையின் பெயர் ஆகும். வினைமுற்று தன் வினைப்பொருளை உணர்த்தாமல் வினையை செய்த கர்த்தாவை குறிப்பது வினையாளனையின் பெயர். அறிந்தவர் என்பது வினையாளனையின் பெயர். ரைட்டா தப்பான்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்றேன் வினையாளனின் பெயர் அவன் அவள் அவர்னு முடியும். ரைட்டான்னு செக் பண்ணுங்க. வினை முற்றுமாறு தெரிகிற இது வந்து வினைப்பொருளை உணர்த்தாமல் வினையை செய்தவனை குறிக்கிறதுக்கு பேரு வினையாளனின் பெயர். காரணம் கூற்று 2மே சரியா? கூற்று காரணம் 2 சரியா, 2 தவறா, அல்லது 1 சரி 1 தவறு? இன்னும் ஒண்ணு கடைசி கேள்வி இன்றைய வகுப்புல. அது 3வது கேள்வி. வேர்ச்சொற்கள் எப்பொழுதும் ஏவல் அல்லது கட்டளை பொருளில் அமையும். படி, எழுது, செல் என்பன கட்டளை பொருளை தரும் வேர்ச்சொற்களாகும். வேர்ச்சொற்கள் எப்பொழுதும் ஏவல் அல்லது கட்டளையில் அமையும். படி, எழுது, செல் என்பன கட்டளை பொருளை தரும் வேர்ச்சொல். கூற்று காரணம் 2மே சரியா, 2மே தவறா, அல்லது 1 சரி 1 தவறு? இது வரைக்கும் போதும். இப்ப நம்ம இதுக்கான விடைகளை பார்ப்போம். நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு என்னன்னா, வெறும் விடைகளை மட்டும் நம்ம தரதில்லை, விடைக்கான விளக்க குறிப்பை நம்ம ஏன் அது விடை என்பதை நம்ம சொல்லணும். ஏன் அது விடை என்பதையும் நம்ம சொல்லணும். அதனால இப்போ எவ்வளவு மதிப்பெண் வந்திருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு நம்ம வந்து சொல்லணும். நம்ம பார்ப்போம். பாருங்க, இதுதான் நம்முடைய சிறப்பு. வெறும் விடைகளை மட்டும் தர்றதில்லை, விடைக்கான விளக்கம் தரோம். பாருங்க, உங்களுக்கு முதல் கேள்விக்கான விடை வந்து அறிகின்ற. ஏன் காரணம் தரோம்? இது இலக்கணத்தில் நடத்தும். கிறு, கின்று, ஆணின்று என்பவை நிகழ்கால இடைநிலைகள். அறிகின்ற என்பதுல அறி கூட்டல் கின்று வர்றதால இது நிகழ்கால பெயர். அறிந்த என்பது இறந்த காலம் என்பதையும், அறியும் என்பதை எதிர்காலம் என்பதையும் இந்த விடை விளக்கத்தை சிலர் தர்றதுக்கு தயங்குவாங்க. ஆனா நம்ம தந்திருக்கோம். அதனால உங்களுக்கு மதிப்பெண் நீங்களே போட்டு. ஆடுவர், ஆர் என்பதுதான் நமக்கு வந்து நம்ம கல்வி பேச்சு சொல்றோம். அப்போ வந்து ஆறு தான். அவர்கள் ஆடுவர், அவர்கள் கேட்பர், அவர்கள் விளையாடுவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் இது உயர்திணை பலர்பாலுக்குரியது. அதான் அவன் அவள். ஆடினாள் என்பது பெண்பால், ஆடியவன் என்பது வினையாளனையும். அடுத்து 3வது கேள்விக்கான விடை கற்பித்தவள். அவன் அவள்ல முடிஞ்சாதான் அது வினையாளனையின் பெயர். ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினையை செய்தவனை குறித்தது வினையாளனையின் பெயர். பின்னாடி கேள்விக்கான விடை கற்பித்தவன் என்பது பெண்பால், வினையாளனையும் கற்பித்தவன். அடுத்தது உண்ணும். உண்ணும் என்பது வந்து எதிர்காலத்தை காட்டுகிற. பார்த்தாலே தெரியுது வந்தாதான் நம்ம இதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு. அடுத்து 5 அப்படி இருக்கு. 5 பாருங்க, உங்களுக்கு தெரியும். எழுதி என்பதுதான் வினையை கொண்டு முடியும் வினையச்சமாகும். எழுதி முடித்தான். ஊ அல்லது ஈல தான் முடியும் வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எழுதி முடித்தான். நம்ம அறிமுக வகுப்புக்காக தான் ஒரு நுணுக்கமான விஷயத்தை எடுத்திருக்கிறோம். ஆனா வகுப்பு தொடங்கும் போது ஆனாவண்டால இருந்து தொடங்கும். ஆனா வந்து குறியில் ஆவண்ணா நெடில்ன்றதுல இருந்து வகுப்பு தொடங்கும். அடுத்து 6வது கேள்விக்கான விடை சென்ற. செல் என்னும் வேர்ச்சொல் வந்து சென் என தெரிந்து இறந்த கால இடைநிலையாக வருகிறது. இறந்த கால பெயரச்சு. சென்ற மாணவன், சென்ற மாணவி, சென்ற குழந்தை, சென்ற குதிரை. தந்தன உங்களுக்கு தெரியுது. அக்னினை பலவின்பால்னாலே
இது வந்து பறவைகள் தந்தன, பறவைகள் தங்கள் குஞ்சுகளுக்கு உணவை தந்தன, மேய்ந்தன, புல் மேய்ந்தன, பறவைகள் பறந்தன. அக்ரிநில ஆவல முடியும். தந்தது என்பது ஒன்றன்பால், தந்தவை என்பது வினையால் அணைகின்றது. அடுத்து 8வது கேள்வி நம்ம கிளாஸ்ல சொல்ல மாதிரி தல் அல்ல முடிஞ்ச தொழிற்பெயர் நிற்றல் என்பது தொழில். 9வது கேள்வி தூல தான் முடியும் அக்ரிணை ஒன்றன்பால். கண்டது என்பது ஒருமையை குறிக்கும். கண்டன என்றால் அது பன்மையை குறிக்கும். 10வது கேள்வி பேசுகிற. அதுக்கு விளக்கம் வந்து தெரிஞ்சதுதான். ஆண் என்று கிருகின்ற மாதிரி கிர என்று வந்தாலே அது நிகழ்கால இடைநிலையை. அடுத்த கேள்வி நம்ம எதுமா எழுதணும்? 21 எழுதணும்னு நினைக்கிறேன். 21ல பொறுத்துக கீழே அடியில இருக்கு. நாம எக்ஸிக்யூட் பண்றதுல 21 அடியில இருக்கு. அதுக்கான விடை வந்து ஆப்ஷன் இ, பறக்கிற இ. 4வது அறி என்பது வேர்ச்சொல், அறிந்த என்பது பெயரெச்சம், அறிந்து என்பது வினையெச்சம், அறிதல் என்பது தொழிற்பெயர். 21 எழுதணும். 22 எழுதணும்னு நினைக்கிறேன். அதுக்கு விடை வந்து அம்மா, முதல் ஆப்ஷன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வந்தாலே எதிர்கால பெயரெச்சம். செய்த என்பது வேலை முடிஞ்சிருச்சு, இறந்த கால பெயரெச்சம். செய்கின்ற கிருக்கின்ற வந்தாலே நிகழ்கால பெயரெச்சம். 3 தான் கொடுத்திருந்தோம் ஆப்ஷன் அம்மா. அடுத்ததாக நம்ம எழுதுறது வந்து பொருந்தாத ஒன்றை தேர்வு. 31வது கேள்வி நினைக்கிறேன் இல்லமா? 36 சார். 36 எது வந்து எழுது, ஆடு, உன், இது 3 வந்து வேர் சொற்கள். படித்தான் பார்த்தாலே தெரியுது வினைமுற்று. வேர்ச்சொல் எப்படி இருக்கும்? கட்டளையில இருக்கும். அது யாரப்பா சொல்ற மாதிரி இருக்கும்? நீன்னு சிங்கிள் ஒரு ஆள். நீ எழுது, நீ ஆடு, நீ திற, நீ வா, நீ உட்கார், நீ பேசு, நீ பற, நீ தேடு, நீ குடி, நீ வா அப்படின்னு. 37 எழுதணும். ஓடும். ஓடும் என்பது எதிர்கால பெயரெச்சமாகும். அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கிரு கின்று அது பார்த்தாலே மத்தெல்லாம் ராவில முடிஞ்சிருக்கும். அது வந்து உம்ல முடிஞ்சிருக்கும். 37, 36, 37. கடைசி எதுமா எழுதணும்? என்ன நம்பர் எழுதணும்? 51. 51. காரணம் கூற்று. 2 பாருங்க, கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 51 தானமா எழுதணும். ஆமா சார். வினையாளனின் பெயருடைய இலக்கணம். அது வந்து வினை முற்றை குறிக்காமல் வினை செய்தவனை குறிக்கிறது வந்து வினையால் அணையின் பெயர். சரியா? 52 கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று படிங்கம்மா. யாராவது கூற்று படிங்க. கேள்வித்தாள் அவங்ககிட்ட இருக்காது, நீ படுற. ஆடும் என்பது எதிர்கால பெயரெச்சம். கூற்றில் இறந்த காலம் என்று குறிப்பிடப்பட்ட ஆடும் என்பது எதிர்கால பெயரெச்சம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? இறந்த கால பெயரெச்சம் கூற்றுல இருக்கு, அதை கவனிக்கணும். அல்ல கூற்று தவறு, காரணம். மொத்தமா நம்ம எத்தனை கேள்வி எழுதியிருக்கோம்? 16 கேள்வி எழுதியிருக்கோமாமா? 16 எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட்டு தானா? 16. இப்ப 16க்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லுங்க. இந்திரகுமாரி சொல்லுங்க. 16 தானமா எழுதணும். மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. 16. 16க்கு எத்தனை மார்க்? நீங்க டெக்ஸ்ட்ல போடுறவங்க போடலாம், போடாம இருந்தாலும் ஒண்ணு தப்பு. நீங்க டெக்ஸ்டா போடலாம், சொல்றவங்களும் சொல்லலாம். இந்திரகுமாரி எவ்வளவு மார்க் எடுத்தீங்கம்மா? 10ங்கய்யா. சரி, வெரி குட். மைதிலி பாலாஜி ஷேரிங் நிறுத்திடுறேன். ஷேரிங் நிறுத்திடுறேன். 3 கரெக்டா இருக்கு. வெரி குட். மைதிலி. அடுத்துமா? வேற யார்? 15. இருங்க, யார் பேருன்னு பாத்துக்கிறேன். கற்பகவல்லி 15. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததுமா? வேற மார்க் குறைவா இருக்கிறத பத்தி கூடுதலா இருக்கிறத பத்தி கவலையப்பட வேண்டாம். நாம யாருமே பி லிட் தமிழ் படிச்சவங்க இல்ல. சுபஸ்ரீ சொல்லுங்க. 11 11. வெரி குட். அடுத்ததுமா வேற யாருமா? வேற யார் சொல்றீங்க? 11 ஐயா. நடராஜ் 11. வெரி குட்மா. அடுத்ததுமா வேற யார் சொல்றீங்களா? ரோகிணி எவ்வளவுமா?
15. 15. வெரி குட் ரோகிணி, 15. வெரி குட். மத்தவங்க மார்க் கூடுதல் குறைவை பத்தி கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இது பாடத்திட்டத்துக்கான முதல் வகுப்பு கிடையாது, அறிமுக வகுப்பு என்பதால நாம் எப்படி நுணுக்கமாக நடத்துவோம் என்பதற்காகவும், கேள்வித்தாள்கள் ஒவ்வொரு நாளும் 50 கேள்விகள், 40 இருந்து 50 கேள்வி, 2 பகுதிகள் நடத்துவோம், 25 கேள்விகள். முதல் பகுதிக்கு நடத்திட்டு அப்புறம் 2வது பகுதி நடத்தி 25, அப்புறம் ஒரு திருக்குறள் அதிகாரம் அல்லது 7th யூனிட்டுக்கு போவோம் கடைசி 10 நிமிஷம். இது நம்முடைய ஸ்டைல் ஆஃப் டீச்சிங். அதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு எது புரியணும், எவ்வளவு ஆழமா நடத்துவோம் தெரியறதுக்காக தான் நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஷேரிங் க்ளோஸ். ஓகே. என்னடா ஒரு 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 Zoom க்ளோஸ் பண்ண க்ளோஸ் ஆகும். ஷேரிங் என்னடா Zoom? ஓ அதுதான் போர்டு. இப்ப வந்துமா நம்ம வகுப்பினுடைய நிறைவுக்கு வரோம். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நாம இந்த சைட்ல ஒரு இந்த தலைப்புகளை நம்ம பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம படிப்போம். படிக்கிறது போக இந்த வினாக்களையும் இதே தலைப்புல கூடுதல் வினாக்களையும் நம்முடைய ஆப் வழியா, வளம் IAS அகாடமி ஆப் இருக்கு, அது வழியா இந்த கேள்விகளை எழுதி உங்களை அதுல டைம் பவுண்டா 25 கேள்வியை 15 நிமிடத்துல எழுதணும், அந்த மாதிரி நம்ம எழுத வச்சுக்கிட்டே இருப்போம். அதை நீங்க எழுதலாம், எழுதி பாருங்க. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இந்த பேட்சுக்கு என்னன்னா, நான் ஒரு 700-800 பக்கத்துல இந்த புத்தகம் எழுதி சொல்ல போனா இப்ப எக்ஸிபிட் பண்ண கேள்வி புத்தகத்துல வர்றது, கிளாஸுக்கு வேற கேள்விகள் போடுவேன். அந்த ஒரு 700-800 பக்கத்துல உள்ள புத்தகம் உங்களுக்கு இந்த கட்டணத்திலேயே இலவசமாக வழங்கும். அதனால அதுவே ஒரு 600-800 ரூபாய் வரும். 800 பக்கங்கள் உள்ளது. அந்த புத்தகம் உங்களுக்கு ஃப்ரீயா தரப்படும். வகுப்பு வந்து காலையில 7ல இருந்து 8:30 வரைக்கும் நடத்துறோம். உங்க எல்லாருக்கும் ஓகே தானமா? டைம் சம்பந்த பத்தி டைம் தொடர்பா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. காலைல 7ல இருந்து 8:30 காலையில படிக்கிறது நல்லது. வேற ஏதாவது டியூட்டிக்கு போறவங்க அந்த மாதிரி இருக்கீங்களா? காலைல 7ல இருந்து 8:30ன்றது எங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லைங்கய்யா, நான் வேற கமிட்மெண்ட்ல இருப்பேன் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்க? அப்படி இருந்தா அட்மின்ட்ட பேசு. ஏன்னா அது ஈவினிங் உங்களுக்கு வேற ஏதாவது வேலைக்கு போறீங்களாமா சுபஸ்ரீ? இல்லைங்க சார், பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புனீங்க சார். கொஞ்சம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி கிளாஸ் பண்ண முடியுங்களா? சரி அம்மா, சாயந்தரம் 7ல இருந்து 8:30 அட்டன் பண்ணுங்கம்மா. நீங்க ஒரே ஒருவேளை மார்னிங் கிளாஸும் ஈவினிங் கிளாஸும் சேம் தானான்னு கேக்குறேங்க சார். ஆமா ஆமா, இல்லம்மா, நான் உங்களுக்கு அது அட்மின் கரெக்டா சொல்லுவாங்க. சுபஸ்ரீனுடைய ஆப்ளிகேஷன் we will consider. வேற மத்தவங்க யாருக்கும் 7 to 8:30 டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கா? காலையில தமிழ் படிக்கிறது நல்லது. வேற யாருக்காவது இதா இருக்கா? மார்னிங் டைம் நல்லதுதான் சார். ஆனா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற டைம்ங்கிற மாதிரி ஷெட்யூல் செட் ஆகாது சார். இதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல. எல்லாருக்குமே காமனா 10 to 11:30 மாத்தினா எல்லாருக்கும் ஓகேவாமா? 10 to 11:30 மாத்தினா யாருக்கும் ஒத்து வராது சார். இயர்லி மார்னிங் வைங்க சார், 6 to 7 அந்த மாதிரி, 5 to 6 அந்த மாதிரி. சரி, ஒரு ஆப்ஷன் 10ல இருந்து 11:30ன்றது எல்லாருக்கும் ஒத்து வருமா? ஐயா ஜிஎஸ் கிளாஸ் போகுது ஐயா மெயின்ஸுக்கு. நடராஜ் வந்து மெயின்ஸுக்கு ஜிஎஸ் கிளாஸ் படிக்கிறேன். நடராஜ், நான் உங்ககிட்ட பேசுறேன். அடுத்து மணிகண்டன் ஆபீஸ் போயிடுவாரு. ஒரு ஈவினிங் பேட்ச்ல இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ஐஸ்வர்யா அதை சொல்லுங்க. பொதுவா இப்போது 10 to 11:30 இப்போ மேக்சிமம் சொல்லியிருக்கிறதால அதை குறிச்சுக்கலாம். ஆமா, 10 to 11:30. மணிகண்டன் தானே? மைதிலி சொல்லுங்க சார். ஓகே தான் சார், 10 to 11:30 வந்து 10 to 11:30 ஓகே. ரைட். சௌந்தர்யா சார் ஓகே தான் சார். இது 5 to 6 வச்சா இன்னும் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். எனக்கு வந்து 5 to 6 வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள்மா, காலையில எடுத்து படிக்கிறது. ஆனா எல்லார் வீட்லயும் பெரியவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, இவங்க பதில் சொல்ல தயங்குவாங்க. ஆனாலும் உங்களத நான் கன்சிடர் பண்ணி என்ன பண்றேன்,
எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 5 to 6 days கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுவோம். அது நான் ஏர்லி மார்னிங்ல ரைட். ஓகே, குட். நாளைக்கும் இந்த டைம்ல டெமோ கிளாஸ் இருக்கும் 7 to 8. வேற நடத்துவோம் நாளைக்கு வந்து குற்றியல் உகரங்கள்ல இருந்து தொடங்கி அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு பகுதி இருக்கு, அது 2 நம்ம நடத்துவோம் நாளைக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமையில இருந்து 10ல இருந்து 11 வகுப்பு தொடங்குற மாதிரி திட்டமிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு அதான் அறிவிப்பு. ஆனாலும் நீங்க கிளாஸுக்கு வந்திருக்க எல்லாத்தையுமே எங்க அட்மின் கூட்டு பேசுவாங்க. ஈவினிங் பேட்ச் 7ல இருந்து 8 போறது ஜிஎஸ் சேர்ந்து போகும். அங்க வந்து தமிழ் ஒரு நாள் தான் வரும். அத வாரத்துல 2 நாள் 3 நாள் தமிழ் வரும், மீதி 3 நாள் நடக்கும். உங்களுக்கு தமிழ் மட்டும் தேர்றதுன்னா இப்ப நம்ம 3000 வச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஓவரால் எல்லா கோர்ஸையும் வந்து 15,000 கொடுக்குறோம் ஜிஎஸ். நீங்க அது ஈவினிங்ல நடக்கும். அது இப்போ ஆஃபர்ல 12,000 தான் வாங்குறோம். அது நீங்க ஜாயின் பண்றதுனால ஜாயின் பண்ணுங்க. ஜிஎஸ் எங்கேயும் ஜாயின் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நல்ல ஃபேக்கல்டிஸ், அவங்களுக்கு இதே ஸ்டைல தான் எடுத்துட்டு போவாங்க. இதே மாதிரி ஆப்ல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து 7 to 8. ஒருவேளை 10ல இருந்து 11 என்னுடைய தமிழ் கிளாஸ் இங்க கவனிக்கிறவங்க ஈவினிங்ல வர என்னுடைய தமிழ் கிளாஸ ரிப்பீட்டடா கவனிச்சாலும் கவனிச்சுக்கலாம். அது கூட சேர்ந்து ஜிஎஸ். நீங்க வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி 2 அல்லது 3 சைக்கிள் நம்ம ஃப்ரீயா நடத்துவோம். உங்களுக்கு போன்ல சொன்ன மாதிரி ஆப் வழியா அந்த கிளாஸினுடைய வீடியோ எல்லாமே கிடைக்கும். எல்லா டெஸ்டிங்கும் நீங்க எழுத முடியும். தமிழ்ல உறுதியா 100க்கு 100 எடுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு எடுப்பேன். ஜிஎஸும் அதே ஸ்டாண்டர்ட்ல போது பயன்படுத்தி வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாமா? வேற ஏதாவது டவுட் இருக்கு? மீண்டும் நாளைக்கு காலையில நம்ம 7 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. மறுபடியும் ஆமா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. 4 10 to 12 மாதிரிக்கா. நாளைக்கு காலையில் நம்ம எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கிறோம். நல்ல புது பசங்க எல்லாம் 7ல இருந்து 8 தான் வர்ற மாதிரி இருக்காங்க. அது பண்ணிக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். காலையிலே இவ்வளவு பேர் நீங்க 17 பேர் வரைக்கும் வந்திருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் நீங்க வெற்றி பெற வாழ்த்துகள். தேங்க்யூ சார். இப்ப இது அழுத்தி தேங்க்யூ சார்.